வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ராமாயணம் படம் வரப்போது அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். இந்தியாவுக்கே ராமன் கடவுளாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ராவணன் தான் நமக்கு எல்லாமே. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சமூக வலைதளங்களில் அந்த ராமாயண ட்ரெய்லரை கொண்டாடினாங்க. நான் பார்த்தேன், ராமாயணத்துக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு வரவேற்பா அப்படின்னு பார்த்தா ராவணன் கேரக்டரை தான் கொண்டாடுறாங்க. தமிழங்க நம்ம பயலுக எல்லாம் அந்த ராவணன் கெத்தா வந்து நிற்கிறார்ல, ராமனை விட ராவணனை காமிக்கும் போது தான் கெத்து கூட இருக்கு. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ராவணன் ஸ்கிரீன்ல வர்ற ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் மதுரையில் ஸ்ரீபிரியாவாக இருக்கட்டும், சென்னையில் ஆல்பர்ட்டா இருக்கட்டும், இல்லை பிவிஆர் மாதிரி பெரிய மாலா கூட இருக்கட்டும், கைத்தட்டும் விசிலும் அழுதுதான் மட்டும் பார்த்துக்கோங்க. உண்மையிலே ராவணன் கேரக்டர் அந்த கருப்பு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக. நான் தூரதர்ஷனில் சின்ன வயசுல இந்த ராமாயணம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ராவணன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாதிரி தங்க ஜரிகையில் அந்த ட்ரெஸ்ஸு தங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அந்த மன்னர்கள்லாம், தங்க கிரீடம். ஆனால் இது ஏதோ ஒரு கருப்பு ஷால் போட்டுலாம் ராவணன் வர்ற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு சிங்கத்தையே அரட்டி மிரட்டுறாப்புல. உண்மையான ராமாயணத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. உண்மையான வால்மீகி ராமாயணம் என்ன, கம்ப ராமாயணம் என்ன, ராமாயணத்தில் புத்தர் வராருங்கிறாங்க. ஒரு ராமாயணத்தில் ராவணன் வந்து வட இந்தியாவில் உள்ள நாகர இன தலைவர், அங்கே வடகிழக்குல ராவணனை கொண்டாடுறாங்கங்கிறாங்க. ஸோ ராமாயணத்தில் இது எந்த ராமாயணத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் சினிமான்னு வரும்போது அந்த புராண இதிகாசங்களில் இருப்பதை விட இவங்க பயங்கரமாக கிராஃபிக்ஸில் காமிக்கிறாங்க. சிங்கம் புலி இதெல்லாம் பயங்கரமாக வர மாதிரி காமிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஆதி புருஷன் ஒரு படம் வந்தது, அதில் பார்த்தா ராவணன் தலை வந்து இப்படி தானே இருக்கும், அதில் பார்த்தா மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. அப்படி புராணங்களை எழுதி வைக்கல. அதனால இப்போதைக்கு இவர்களுக்கு வந்து சினிமாவில் அது விஷுவலாக சூப்பராக இருக்கணும், பார்க்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் ராமாயணத்தை எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ராமாயணத்தை கூட பாருங்களேன், தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம பயிலுக என்ன பண்ணுவாங்கன்னா ராவணனை தான் கொண்டாடுவாங்க. இந்த ட்ரெய்லர்லேயே ராவணனை தனியாக எடுத்து போட்டு கொண்டாடுறாங்க. அந்த வேட்டை கருப்பு பாட்டை போட்டு, கருப்பசாமி பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டு ராமனை வர்றதை போட்டு எங்க கருப்புசாமி வர்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி கெத்தா போட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்து இவர்களுடைய புராண இதிகாசங்களில் யாரை வில்லனாக அல்லது சைடு கேரக்டரா சித்தரிக்கிறாங்களோ அவர்களை கொண்டாடிய மரபுங்கிறது ஏற்கனவே இருக்கு. கண்ணன் இந்துக்களின் கடவுளா இருக்கிறான், இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிற கடவுளா இருக்கலாம். ஆனா நம்ம ஊருக்கு கர்ணன் தான். சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் கர்ணன்கிற படம் தான் ஓடிச்சு. நீங்க பாருங்க, கிருஷ்ண பகவான், கர்ணன், ஸ்ரீகிருஷ்ணான்லாம் படம் எத்தனை படம் வந்திருக்குன்னு தெரியல. அப்படி படம் வந்திருக்கான்னு கூட தெரியாது. ஆந்திராவில் ஓடி இருக்கு, என்டி ராமராவ், தேவுடு காரு அப்படின்னு அங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணா படம் ஓடிச்சு ஆந்திராவில். ஆனா கும்முடி பூண்டுக்கு இங்கிட்டு நீங்க இங்கிட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு, இங்க கர்ணன் தான் ஓடிச்சு, கண்ணன் ஓடலை. கர்ணன் சிவாஜி நடிச்ச கர்ணன் படம் தான் ஓடிச்சு. அதுல ஹீரோ யாரு, கடவுள் யாரு, கடவுள் ஸ்ரீகிருஷ்ணன் தான். ஆனா தமிழ்நாட்டு கதாநாயகன் யாரு, கர்ணன். எவ்வளவு நுட்பமானது. உங்களுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து கர்ணனுக்கு எதிராக சதி செய்யும் போதெல்லாம் தியேட்டர்ல திட்டுவாங்க, ஐயோ இப்படி பண்றாரே, ஐயோ வரம் கொடுக்குறாரே, ஐயோ கர்ணன் ஏமாறுறாரே, இப்படித்தான் நம்ம பயிலுக்கு புலம்புவாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் அப்படி. சம்புகனை வந்து வெட்டிட்டாரு ராமன் அப்படின்னு சொல்லி படத்தை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். சம்புகன்கிற ஒரு சூத்திரன் தவம் செய்தான், அவன் தலையை வெட்டியது மூலமாக ஒரு பிராமண சிறுவனுக்கு உயிர் துறந்தான்னு ராமாயணத்துல இருக்கே. அந்த ராமாயண கதையை தமிழ்நாட்டில் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நீட்டெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, நாடார், வன்னியர், பறையர், கோனார்லாம் படிக்கக்கூடாது, பிராமணர்கள் மட்டுமே படிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயண கதையை அப்படியே தமிழ்நாட்டில் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஏன் தவம் செஞ்சார் கதையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னும் இப்போ மக்கள் மத்தியில பெண்ணிய சிந்தனை இதெல்லாம் வந்துருச்சு. சராசரி பெண்களே வேலைக்கு போறாங்க. அந்த காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நீங்க கதை சொன்னீங்க, பெண் என்பவள் கற்புடன் இருக்க வேண்டும், அடுத்த ஆணின் நிழல் பட்டால் கூட அவளை தீக்குளித்துக் கொள்ள வேண்டும், கற்பு இல்லாத பெண் வந்து பச்சை மரம் பட்டா கூட எரியும், கற்புள்ள பெண், இப்படியெல்லாம் சொல்லி வச்சிங்க பெண்கள்கிட்ட. இப்ப ராமாயணத்துல சீதை தீக்குளிக்கிற சீன் வருமா? எதனால் தீக்குளிக்கிறாள் அப்படிங்கிற அந்த கதையை நீங்க இன்னைக்கு உள்ள படித்த பெண்கள்கிட்ட சொல்லுவீங்களா? அந்த பெண்கள் அதை நம்புவாங்களா? அப்போ ஒவ்வொரு பெண்ணும் சீதை மாதிரி இருக்கணும்னு சொன்னா எல்லா பெண்களும் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா? ஆனா அவர்களுடைய ட்ரிக் என்ன தெரியுமா? காலத்துக்கு ஏற்றாற் போல கதையை மாத்துவாங்க. ராமாயணமே ஒரு பெண் உரிமை கதை தான் பேசுவாங்க, பெண் விருப்பத்திற்கான கதை தான் அது அப்படின்னு மாத்தி பேசுவாங்க.
இப்போ இந்த ராமாயணத்துல சம்புகன் வதம் செஞ்சது, சம்புகன் தவம் செய்தது, அதை ராமன் போய் தலையை விட்டுறது, அந்த மாதிரி கதைகள் வருமா? ராமன் சீதையை சந்தேகித்தான் அப்படிங்கிற கதை வருமா? அதை நீங்க இன்னைக்கு ட்ரெண்ட்ல 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் அப்படியே நீங்க அந்த கதையை கடத்த முடியுமா? பாப்பா அதெல்லாம் சொல்லியிருக்காங்களான்னு. ஆனா நீங்க எப்படி சொன்னாலும் ராமாயணம் கொண்டு வருவதற்கு நோக்கம் வந்து சங் பரிவார் வந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்துத்துவ சிந்தனையை பரப்புவதுதான். ராவணன் கீழானவன், ராமன் மேலானவன், வடக்கு உயர்ந்தது, தெற்கு கீழானது, தமிழர்களை விட ஆரியர்கள் உயர்ந்தவர்கள், இந்த இந்த கதையை நிரூபிக்க உருவான கதை தான் ராமாயணம், வேற ஒன்றும் கிடையாது. ராமாயணத்தோட நோக்கங்கிறது தமிழர்கள் அரக்கர்கள், ஆரியர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். வடக்குக்கும் தெற்குக்குமான சண்டை. இதை நான் சொல்லலை, ஆரியரா இருக்கிற நேருவே சொல்லியிருக்காரு, நேரு சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்ன கதையெல்லாம் பெரியார் சொல்லலை, ராகுல் சங்கர்தியான் அவரும் பிராமின் தான், அவர் சொல்லியிருக்காரு. நேரு காஷ்மீர் பண்டிட் பிராமின், அவரும் இதை சொல்லியிருக்காரு. வடக்குக்கும் தெற்குக்குமான சண்டை, தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்குமான சண்டைன்னு நேருவே சொல்லியிருக்காரு. அவர் இந்த இந்திரா காந்திக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருப்பார். அதை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய வரலாறு நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரதமர், முதல் பிரதமர் நேரு அவர்கள், அவரெல்லாம் பிராமின் தான். அப்ப இது ஒன்றும் ஏதோ தீக்காக்காரங்க தான் அதை சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. வரலாற்றை படித்த எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ராமாயணம் கொண்டு வரீங்க, எனக்கு என்னமோ தமிழ்நாட்டில் இதை வேற மாதிரி கொண்டாட போறாங்க. ராவணை செத்தோன தியேட்டர்ல சீட் அடிச்சுன்னு உருகுறாங்களா இல்லையான்னு பாருங்க. ராவண என்ட்ரிக்கு விசில் பறக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆனா ராவணன், நீங்க காமிக்கிற ராவணை விட ராவணனுக்கு தான் பில்டப்பே நிறைய இருக்கு ட்ரெய்லர்ல. நான் பார்க்கும்போது நமக்கே டெம்ட் ஆகுது ராவணனை பார்க்கும்போது, நம்ம மன்னன்டா அப்படின்னு. இது ஏற்கனவே ராவணனை கொண்டாடிக்கிட்டு இருக்க மண்ணுங்க. இது ராவண மண்ணு தாங்க, இது ராமன் மண் கிடையாது. இது தமிழ்நாடு, ராவண தேசம். மணிரத்னம்ங்கிற பார்ப்பனரே இங்க ராவணான்னு தான் படம் எடுக்க முடிஞ்சுச்சு, ராமான்னு படம் எடுக்க முடியல. அவருக்கு தெரியும் இங்க ராவணனை கொண்டாடினாதான் தமிழ்நாட்டில் படம் ஓடுன்னு. ஏன்னா சீதைய கண்ணியமா நடத்தியிருக்கான் ராவணன். கொண்டு போய் கணவன்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் சந்தேகப்பட்டு சீதை தீ குளிச்சிட்டாங்க. தன் மனைவி யாரோ ஒருத்தரிடம் கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறான், அவன் நாகரிகமாக நடத்தியிருக்கிறான். ஆனால் தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட்டிருக்கிறார் ராமன். இதுதான் ராமாயண கதை, நம்ம சொல்லல. அப்ப இந்த ராமனை தமிழ்நாட்டு பெண்களுக்கு பிடிக்குமா, அந்த ராவணனை பிடிக்குமானா ராவணனை தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பிடிக்கும். ராவண காவியம் எழுதிய ஊருங்க தமிழ்நாடு. ராவண காவியம் எழுதியிருக்காரு குழந்தை, புலவர் குழந்தை. அதனால ராவணனை கொண்டாடுகிற மரபு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் கூட ராவண மகண்டான் பாட்டு எழுதுறாரு. ஆனா அந்த ராவணன் லீலா கொண்டாடின பெரியார் திட்டத்துல போலீஸ் முற்றுகையிடுறாரு. இன்னைக்கு அதை தான் எல்லாரும் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா ராவணன் மகன் சொன்னாதான் ஜெயிக்க முடியுங்கிற ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா பெரியார் தான் கொள்கை தலைவர்னு சொன்னாதான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இங்க ராமர்கள் ஈடுபட மாட்டாங்க, கிருஷ்ணர்கள் ஈடுபட மாட்டாங்க, கருப்பசாமியும் வேட்ட கருப்பும் ஐயனாரும் ராவணன் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுவார்கள். இது ராவண பூமி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்க கூட, எப்பா இந்த படத்தை காமிச்சுக்கோப்பா, இந்த அடையாளத்தை காமிச்சுக்கோப்பா, வடநாடு மாதிரி ராமர் கிருஷ்ணன் சொல்லிடாதப்பா, இங்க ஈடுபடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ராமாயணம் நீங்க எடுக்கிறீங்க சங் பரிவார். அதுலயும் பாருங்க அவங்க கதறக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. சாய் பல்லவியா நடிச்ச, சீதையா நடிச்ச சாய் பல்லவி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான், சவுத் சைடு தென்னிந்தியாவின் முகந்தான், நம்ம ஊட்டிக்கார பொண்ணு தான் அவங்க. அப்ப நீங்க ராமாயணம்னு எடுக்கிறீங்க. ஒருவேளை ராமாயணத்தை நீங்க நேர்மையா அதில் உள்ளபடியே எடுத்தீங்கன்னா, இன்று கடவுள் நம்பிக்கை உள்ள ஆண்களும் பெண்களும் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கேள்வி கண்டிப்பா கேட்பான். பகுத்தறிவு உள்ள பூமியில் என்னடா மனைவியை சந்தேகப்படுறதை நியாயப்படுத்துறீங்க? அப்போ ஒவ்வொரு பெண்ணும் தன்னைய வந்து தீயில குளிச்சுதான் நிரூபிக்கணுமா? உங்களுக்கு புதுமை பெண்ணு பாரதிராஜா ஒரு படம் எடுத்தார். அதுல ரேவதி ஒரு டைலாக் பேசுவாங்க, நீ நெனப்போட விளையாடுவ, நான் நெருப்போட விளையாடணுமா? ஓ நாங்களாம் தீ குளிச்சு உனக்கு பத்தினி நிரூபிக்கணும்ல அப்படின்னு ரேவதி கேட்பாங்க. படம் 1985 86 எம்ஜிஆர் பீரியட்னு நினைக்கிறேன், அப்பயே வந்திருக்கு, பழைய படம் அது. அப்ப சீதையை வந்து சந்தேகித்ததை விமர்சித்த மண் தமிழ்நாடு, சீதையை சந்தேகித்த மண் தமிழ்நாடு, அகலிகை கதையை கேள்விக்குட்படுத்திய மண் தமிழ்நாடு. ஏதோ பெரியாரிய இயக்க பார்வை மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டில் ஓரளவு படிப்பும் வாசிப்பும் இருக்கின்ற, மனிதாபிமானமும் லாஜிக்கும் தர்க்கத்துடன் யோசிக்கக்கூடிய எல்லோருமே ராமாயணம் பெண்களை இழிவுபடுத்தது, சீதையை ராமன் நடத்தியது தவறு, சீதையை ராவணன் நடத்தியது கண்ணியம் நாகரிகம் அப்படின்னு பார்த்திருக்கான். இது சூப்பனைக்கு விசிலடிக்கிற கூட்டம். நீங்க சூப்பனகைன்னு அப்படியே ஒரு கொடூரமா அப்படி பல்ல வச்சு சூப்பனகை அப்படின்னு காமிச்சு நீங்க பழக்கப்படுத்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கே இப்ப நம்ம ரகுல் பிரீத்தி சிங்கை சூப்பனையா காமிக்கிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, சாய் பல்லவியை விட ரகுல் பிரீத்தி சிங்கை காமிக்கும் போது தியேட்டர்ல விசில் அடிக்க போறான்.
ராவணனுக்கு விசில் அடிப்பான், சூப்பனிக்கு விசில் அடிப்பான். ஏன்னா அரக்க குல கூட்டம் தான் இது. தமிழ்நாடுங்கிறது ஒரு அரக்க குல கூட்டம். உங்க பார்வையில தமிழன்னா அரக்கன் தானே, நீங்க தமிழன் தானே அரக்கனா மாத்தி வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப தமிழர் கடவுள்களை, தமிழர் பண்பாடை, தமிழர்களை நீங்க இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வியாபாரம் ஓடணும்னா ராவணனை கூட ஹீரோவை காமிச்சாதான் ஓடும். அதான் சொன்னேன், சிவாஜியுடைய கர்ணன் படம் ஹிட்டு, கண்ணன் படம் ஹிட் இல்ல. கண்ணனையும் ராமரையும் காமிச்சு இங்க ஜெயிக்க முடியாது. இங்க கர்ணனை தான் காமிக்கணும், இல்லைன்னா கருப்புசாமி வேட்டை கருப்பை தான் காமிக்கணும். ஸோ கடவுள் நம்பிக்கையில் கூட நீங்க தமிழர் கடவுள்கள், கருப்பு நிற கடவுள்கள், திராவிட கடவுள்கள், அரக்கர்கள், இப்படி இவர்களை பெருமைப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் எடுக்க முடியும். இதே ஊபியில வேறையா இருக்கலாம், பீகார்ல வேறையா இருக்கலாம், இது தமிழ்நாடு. இங்க வேற மாதிரி இருக்கும். ஏன் ஆந்திரால கூட நீங்க ராமரை கொண்டாடுங்க, ராமரையும் கிருஷ்ணரையும் கொண்டாடி தான் அங்க தமிழ்நாட்டில், அங்க ஆந்திரால ஆட்சியை பிடிச்சாரு NT ராமராவ். ஆனா இங்க MGR கருப்பு சட்டை போட்டு தான் ஆட்சியை பிடிச்சாரு. அறிஞர் அண்ணா படத்தை காமிச்சுதான் ஆட்சியை பிடிச்சாரு. திராவிட நாடுக்காக நான் ராணுவத்தை சந்திக்க தயார்னு சொல்லி தான் அங்க ஆட்சியை பிடிச்சாரு. இங்க கிருஷ்ணா ராமான்லாம் சொல்லி அவர் பேர் ராமச்சந்திரனா இருக்கலாம், பட் ராமர் கிருஷ்ணரை சொல்லி அவரால் படம் நடிக்க முடியல. கருப்பு சட்டை தான் போட்டிருந்தாரு. அவரே சாமி கும்பிட்ற மாதிரி காட்சிகள் குறைவா இருக்கும். சிவாஜி நிறைய பக்தி படம் நடிப்பாரு, சிவாஜி MGR நடிக்க மாட்டார், ஏன்னா திமுக இருக்கிறதுனால. அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆன்மீகங்கிறது வேறங்க. இங்க ஆன்மீகம் இருக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய இந்துத்துவ அரசியல் இங்க ஈடுபடாது. நீங்க பாருங்க, இங்க ராவணனை கொண்டாடின பூமி, சீதை ராமர் உறவை கேள்விக்குட்படுத்திய பூமி, சீதையை அப்படி ராமர் நடத்திக்க கூடாதுன்னு கேள்வி கேட்ட பெண்ணிய பூமி இது. அதனால் ராவணன் படம் வரட்டும், சங்கிகள் கதற போறாங்க, தமிழர்கள் அதை வேறு ஒரு கோணத்தில் கொண்டாட போறாங்க. இல்ல ராமாயணத்தை நீங்க நேர்மையா வால்மீகி ராமாயணத்தை அப்படியே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா புத்தரை திருடன், புத்தரை நாத்தின்னு சொல்ற கதை வசனங்கள்லாம் வருது. அப்படி நீங்க ராமாயணத்தை எடுத்து சம்புகன் தமிழன் சூத்திரன் படிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க படம் எடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணும். மாற்று கருத்து சிந்தனையாளர்களா அந்த கருத்தை உருவாக்குவாங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்லயே ராவணனை கொண்டாடுறாங்க, சங் பரிவார்கள் கதறக்கூடிய விஷயம் ட்ரெய்லர்லயே இருக்கு. பார்ப்போம் ராமாயணம் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். இந்தியாவே ராமலீலா கொண்டாடிய போது ராவண லீலா கொண்டாடிய ஒரே பூமி தமிழ்நாடு தான் இந்த இந்திய துணைக்கண்டத்துல. பார்ப்போம் இங்க ராமாயணத்தை நீங்க படமா, DDS டிஜிட்டல் என்னென்ன கிராபிக்ஸ் ஒர்க் போட்டு நீங்க எடுத்தாலும் கதையை நீங்க எப்படி சொல்றீங்க, எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு பார்க்க வெயிட்டிங், ரொம்ப ஆர்வமா காத்திருக்கு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.